அறிவான யோசிக்கக்கூடிய ராசி இந்த மிதுன ராசி. நம்ம எந்த வேலை கொடுத்தாலும் அந்த வேலையை வேகமா பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மிதுன ராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும். ஒரு 10 பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி மிதுன ராசிகிட்ட இருக்கும். படிச்சிருக்கவே மாட்டாங்கன்னா கணக்கு வழக்குல பாருங்க ஃபர்ஸ்டா இருப்பாங்க. ஜனவரி மாசம் 15ஆம் தேதியில இருந்து 17ஆம் தேதிக்குள்ள எல்லாமே 4 கிரகமும் பயிற்சி ஆகுது. காதல் திருமணங்கள், திடீர் திருமணங்கள், குழந்தை பாக்கியங்கள் எல்லாமே மிதுன ராசியை பொறுத்தவரை பக்கவா இருக்கான ஒரு குழப்பம் வந்துதான் ஒரு நல்லது நடக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புகள் அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க, தைரியமா எழுதுங்க, ரிசல்ட் செம்ம ரிசல்ட் சூப்பரா இருக்கும் பாத்துக்கோங்க. எட்டுனாவே வெளிநாடு வெளியூர் தான். அதனால வெளிநாட்டுல உள்ளவங்க வெளியூர்ல உள்ளவங்க எல்லாத்துக்கும் வேலை உத்தியோகத்துல பயங்கரமா மாற்றம் வரும். மற்றபடி பார்த்தா உங்களுக்கு தொழில் உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றங்கள், குருபாவம் நல்லா இருந்தால் இந்த ஜென்ம குருவானது நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும். தொழில் நல்ல பயங்கரமான வெற்றி வரக்கூடிய அமைப்பு பக்காவா இருக்கும். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கிரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஷ்டே குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்று அன்பார்ந்த குருவாரை நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே முக்கியமான கிரக பயிற்சி. இதுவரைக்கும் ஒரு பயிற்சி மட்டும் தான் பார்த்திருக்கீங்க. ஆனா இந்த வாட்டி தான் 4 கிரக பயிற்சி ஒரே டைம் நடக்குது. ஜனவரி மாசம் 15ஆம் தேதி, அதாவது ஜனவரி மாசம் 15ஆம் தேதி சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் எல்லா கிரகம் ஒண்ணு கூடி ஒரே நேரத்துல இந்த ஜனவரி மாசம் 15ஆம் தேதி ஒண்ணு கூடி வரக்கூடிய பயிற்சி தான் பத்தி நம்ம பார்க்க போறோம். 4 கிரக பயிற்சி, அதுவும் செவ்வாய் உச்சத்துல கால சக்கரத்துக்கு சனி பகவானுடைய வீட்டுல 4 கிரகம் ஒண்ணு கூடுது. நல்லா பாத்துக்கணும். சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. அதனாலதான் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தொழில் ஸ்தான வீட்டுல பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவ ஸ்தானத்துல 4 கிரகம் கூடுது. 4 கிரகம் எந்தெந்த கிரகம்? சூரியன். நீங்க தலைமை பொறுப்பு போகணுமா? இந்த வீடியோ பாருங்க. எப்படி தலைமை பொறுப்புக்கு போகணும் எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. யாருக்கு தைரியம் வேணும், யாருக்கு நம்ம உடம்புல சக்தி வேணும், இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. யாருக்கு அறிவு சார்ந்த கிரகம், அறிவு நல்ல பிரெயின் மூலம், அறிவு மூலம் எத்தனை பேரை சாதிக்கணும், இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாது. ஏன்னா புதனும் அங்கேதான் இருக்கிறார். சூரியன், செவ்வாய், புதன், அறிவுக்காரன் அங்க இருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கிரன், அவனும் அங்கேதான் இருக்காரு. இந்த கலை சம்பந்தப்பட்ட விஷயத்த எத்தனை பேர் ஜெயிக்கணுங்கிற ஆசை இருக்கோ, கம்ப்யூட்டர் பல தொழில் பண்ணணும் ஆசை இருக்கோ, அவங்க எல்லாருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா சுக்கிர பகவான் அங்கேதான் அங்க இருக்காரு. எல்லாம் கால புருஷனுக்கு சனி பகவான் வீட்டுல எல்லா கிரகமும் ஒண்ணு கூடி ஜனவரி மாசம் 15ஆம் தேதியில இருந்து பிப்ரவரி மாசம் 13ஆம் தேதி வரை பயங்கரமான ஒரு ராஜ யோகத்துல உட்கார்ந்து இருக்குது. அப்ப ஜாதகத்துல யாருக்காச்சும் இந்த 4 கிரகத்துல ஏதாச்சும் ஒரு கிரகமாச்சும் உங்களுக்கு கண்டிப்பா பலம் இல்லாம இருக்காது. அதோடைய திசாபுத்தி வரதான உங்க ஜாதகத்தை எடுத்து பிரட்டி பார்த்துக்கிட்டு மேட்ச் பண்ணுங்க. மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வரும். வரக்கூடிய அந்த 4 கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை பண்ணும். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும்னா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா குரு சுக்கிரன் ஜோதிடம் நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மிதுன ராசி என்பர்களே, பொதுவாக மிதுன ராசி காலபுருஷனுடைய 3வது ராசி தான் இந்த மிதுன ராசி. எப்படி எதுலையுமே பாருங்க புத்திசாலி குணம் மிதுன ராசி கிட்ட நிறைய இருக்கும். எப்படி அறிவான யோசிக்கக்கூடிய ராசி இந்த மிதுன ராசி. ஏன்னா இது காற்று ராசிம்பாங்க. காற்றுனா எப்படி இருக்கும்? நம்ம எந்த வேலை கொடுத்தாலும் அந்த வேலையை வேகமா பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மிதுன ராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய குணம் ஃபர்ஸ்ட் இந்த குணம் இந்த மிதுன ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி போகணும்னு சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய ஒரே ராசினா இந்த மிதுனம் தான். நிறைய பேர் பாருங்க இந்த கமிஷன் வியாபாரம் எல்லாமே இந்த மிதுன ராசியில வந்துருவாங்க. எழுத்து, கணிதம், கமிஷன், காற்று மூலமாக என்னென்ன வேலை இருக்கோ எல்லாமே மிதுனத்துடைய தொடர்பு தான் வரும். இந்த ராசியில பிறந்தா அந்த குணம் அதிகமா இருக்கும். அறிவு சம்பந்தப்பட்ட ஒர்க் எல்லாமே இந்த மிதுன ராசிக்காரங்க நிறைய பண்ணுவாங்க. ஒரு 10 பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி மிதுன ராசிகிட்ட இருக்கும். படிச்சிருக்கவே மாட்டாங்கன்னா கணக்கு வழக்குல பாருங்க ஃபர்ஸ்டா இருப்பாங்க. ஞாபக சக்தி அதிகம் கொண்ட ஒரே ராசினா மிதுன ராசி மட்டும் தான். இதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அந்த ராசியோட குணம் இப்படி இருக்கும். அப்படிப்பட்ட மிதுன ராசியின் பிறகு வரக்கூடிய இந்த 4 கிரக பயிற்சி ஜனவரி மாசம் 15ஆம் தேதியில இருந்து 17ஆம் தேதிக்குள்ள எல்லாமே 4 கிரகமும் பயிற்சி ஆகுதுங்க. இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில உண்டு பண்ண போது உங்க ஜாதகத்துல திசாபுத்தி மட்டும் நல்லா இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க என்ன கர்மாவுல இந்த கலியுகத்துல பிறந்திருக்கீங்க, நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் ஒன்றும் இல்லை. நம்ம ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு திதிலையும் பிறந்திருப்போம், ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் பிறந்திருப்போம். உங்க நட்சத்திரத்துக்கு எந்த கிரகம் இப்ப யோகமா இருக்கு, அதாவது உங்க ஜாதகத்துல விதியில எந்த கிரகம் உங்களுக்கு பிறக்கும்போது யோகமா இருக்கு நீங்க கண்டிப்பா பார்க்கணும். ஒண்ணு இல்ல, உங்களுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வரும், இந்த கிரகத்துடைய புத்தி வரும், இது நடக்கும், இது நடக்கும் ஏதாவது சொல்லுவாங்க. உங்க ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும் ஒருத்தருடைய
விதியை தீர்மானம் பண்றது அவங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான். அதனாலதான் லக்னம் என்பது உயிர். நீங்க பிறக்கும் போதுதான் விதியை தான் உயிருங்கிறாங்க. நம்ம சொல்லக்கூடிய பலன் இருக்கு பார்த்தீங்களா, இப்ப கோச்சார் இந்த சுத்தி வர கிரகம் வந்து உடலுங்கிறாங்க. அப்ப உயிர் முக்கியமா உடல் முக்கியமா? ஃபர்ஸ்ட் உயிர் தானே முக்கியம். அப்ப பிறந்த நேரம் பிறந்த தேதி தான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானம் பண்ணும். இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நடக்கணும், கண்டிப்பா அது நடந்தே தீரும். சில பேர் சொல்றாங்க, நீ சொல்லக்கூடிய பொது பொருளே கரெக்டா இருக்காதான் கால் பண்ணும் அப்படிங்க. இருந்தாலும் உங்க ஜாதக தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு கால் கரெக்டா அதை மூவ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு துல்லியமான ஒரு பலன் கண்டிப்பா பார்க்கலாம். ஏன்னா மிதன ராசிக்கு பாருங்க, உங்களுடைய ராசி அதிபதியாவோ எல்லா கிரகமும் பாருங்க ஒண்ணு கூடி 8ஆம் இடத்துல எல்லாம் தெரிஞ்சுக்கணும். 8ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் எல்லாமே இணைஞ்சு ஒரே இடத்துல இருக்கு. அது நேரம் எங்க பார்க்க தெரியுமா? 2ஆம் இடத்த வருமான ஸ்தானத்தை கடகராசியை பார்த்துக்கிட்டே இருக்குது. அதனாலதான் இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நான் சொல்றேன். ஏங்க 8ஆம் இடத்துல இருக்கு, எப்படிங்க நல்லது நடக்கும் அப்படிம்பீங்க? நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்படி பார்த்தாலும் எல்லா கிரகமும் சரி, ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே திருவோணத்துல போயிடும். உத்திராடத்துக்கு அப்புறம் திருவோணத்துல தான் வரும். அதுல சந்திரனுடைய நட்சத்திரத்துல போறதுனால உங்களோட ராசி அதிபதிக்கு சந்திர பகவான் நீ நல்ல ஒரு நட்பு கிரகம், அதுவும் 2ஆம் வீட்டு அதிபதி சாரத்துல போறதுனாலதான் உங்களுக்கு வருமான இன்கம் வரும். அதனால இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நான் எல்லாத்துக்கும் சொல்றேன். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, ஒரு நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா வரக்கூடிய இந்த ஜனவரி மாசம் 15ஆம் தேதியிலிருந்து எடுத்துக்கங்க. மேக்சிமம் 17க்குள்ள எல்லா கிரகமும் பயிற்சி ஆயிரும். அப்ப 17ல இருந்து பாருங்க பிப்ரவரி மாசம் 13ஆம் தேதி வரை இந்த பலன். ஏன் சொல்றேன் தெரியுங்களா? நல்லா பாருங்க, உங்க ராசியில இருந்து 6ஆம் வீட்டு அதிபதியும் 11ஆம் வீட்டு அதிபதியும் உச்சத்துல உட்காந்துருக்க யாரு? செவ்வாய். 1.5 வருஷம் ஒரு வாட்டி வந்தா அவர் உச்சமாவார். இப்படி 1.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து அவர் மகர ராசியில வந்து உச்சமாவார். அப்ப உச்சமான பலன் அவர் கொடுக்க போறாருன்னு அர்த்தம். இங்க கெட்டது ஒரு சொல்லக்கூடாது. 8ஆம் இடத்துல போச்சு பகை தருமானம் சொல்லக்கூடாது. இங்க நல்லது மட்டும்தான் உங்களோட. ஆனா இதுக்கு முன்னாடி புதன் வக்ரம், நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்க ராசியில இப்ப குரு வக்ரம். அப்ப யாருக்கெல்லாம் கெட்ட பலன் இருக்கும், யாரு ஜாதக தசாபதி சரியில்லையே அவங்க எல்லாத்துக்குமே பாருங்க. நான் ஓப்பனா சொல்ல போனா நிறைய பேருக்கு பொருளாதார பிரச்சனை, வருமான பிரச்சனை, மருத்துவ செலவு, வரைய செலவு. நீங்க எவ்வளவு பேர் பாத்தீங்க? எத்தனை பேரு இந்த 30 நாளுக்குள்ள மருத்துவமனைக்கு போனீங்க? இந்த ஒரு மாசம் நான் சொல்றேன், இந்த ஒரு மாச காலத்துல பாருங்க, ஒரு மாசமோ இல்ல 2 மாசம் இந்த கேப்ல நவம்பர் டிசம்பர் எடுத்துக்கலாம் ஃபுல்லாவே. இந்த காலத்துல எத்தனை பேருக்கு மருத்துவ செலவு வந்துச்சு, எத்தனை பேருக்கு எதிரி பகையை பாத்துறீங்க, எத்தனை பேருக்கு வேலை உத்தியோகத்துல தடங்கள் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்லுவாங்க மிதுன ராசி ஆமான்பாங்க. ஏன்னா இங்க புதன் வக்கரம், இப்ப குரு வக்கரம். அப்ப தொழிலு, மனைவி, வேலை, உத்தியோகம் இதுல ஏதாச்சும் ஒரு கண்டிப்பா கை வச்சிருப்பாரு. இப்ப எனக்கு குடும்பத்துல நிறைய செலவு வந்துச்சு, மருத்துவ செலவு வந்துச்சு, தடங்கள் வந்துச்சு, தாமதம் வந்து கேட்டா நிறைய பேர் சொல்லுவாங்க ஆமாங்க இருந்துச்சுங்க அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு போனது யாருன்னா மிதுன ராசிக்காரங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் படிப்பு கல்வியில ஒரு ஃபுல்லா ஈடுபாடு பண்ண முடியல, ஒரு தடுமாற்றமா இருப்பாங்க பாருங்க. இப்ப ரீசெண்டா ஒரு மாசமா கல்வியில சாதிக்க முடியல, படிப்புகள் ஒரு மந்தமா இருக்கு, தடையா இருக்கு, தாமதமா இருக்கு. நிறைய பேர் கேட்டீங்கன்னா மிதுன ராசியை பொறுத்தவரை ஆமாங்கிற விஷயம் மட்டும்தான் சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லா கிரகமும் பாருங்க உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருந்துச்சு, 6ஆம் இடத்துல இருந்துச்சு. கண்டிப்பா எதிரி பகை பிரச்சனை, தடை தாமதம் இது மாதிரி நிறைய தடங்களை கொடுத்துருச்சு இந்த மிதுன ராசியை பொறுத்தவரை. கமிஷனே ஆகாம இருக்கட்டும், இல்ல இந்த நான் சொன்னல இந்த எழுத்துக்களின் சம்மந்தப்பட்ட வேலையா இருக்கும், எல்லா வேலையிலும் பாருங்க கண்டிப்பா தடங்கள் இருக்கும். அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுறவங்க இங்க தள்ளி போகும். திருமண வாழ்க்கையில ஒரு மனக்குழப்பம் வரும். இதான் பொண்ணு மாப்பிள்ளை பிக்ஸ் பண்ணி போகும்போது அங்க தடுமாற்றம். கண்டிப்பா திருமண வாழ்க்கையா இல்ல மாமனார் மாமியா உறவுலையா ஏதாச்சும் ஒரு வில்லங்கத்தை நீங்க பார்க்காம இல்லைன்னு நீங்க சொல்லவே முடியாது. ஏதாச்சும் ஒரு தடங்கள், தொழில், மாமனார் மாமியா உறவு, கணவன் மனைவி ஒற்றுமை, படிப்பு கல்வி, இதுல ஏதாச்சும் மிதுன ராசிக்கார ஒரு தடங்களை கண்டிப்பா சந்திச்சிருக்கணும். இது நடந்திருக்கும். பயங்கரமான ஒரு கஷ்டத்தை மேற்கொண்டிருப்பீங்க. ஏன் இனிமே உங்களுக்கு வராதுன்னா இனிமே எல்லா கிரகமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. யார் யார் இருக்குது? 3ஆம் வீடு சூரிய பகவான் இருக்காரு. அடுத்து 5ஆம் வீடு பஞ்சமாதிபதியான சுக்கிர பகவான் அங்கேதான் இருக்கிறாரு. செவ்வாய் பகவான் 11க்கும் 6 அங்கேதான் போய் உச்சமாய் உட்கார்ந்துருக்காரு. அப்ப இவ்வளவு கிரகம் ஒண்ணு கூடி 2ஆம் இடத்தை போய் பாக்குறதுனால என்னமா சொல்லுவேன், நிறைய பேருக்கு எத்தனை பேருக்கு நான் வீடு கட்டணுங்கிற பிளான் வச்சிருக்கீங்க? எப்படி வீடு கட்டணும், நான் சொந்தமா வீடு வாங்கணும், இல்ல இடம் வாங்கணும், இல்ல பூமி வாங்கணும் அப்படின்னு எனக்கு பிளான் போயிட்டு இருக்குன்னா இந்த 4 கிரக பயிற்சிக்குள்ள நான் சொல்றது பிப்ரவரி மாசம் 13ஆம் தேதிக்குள்ள நீங்க உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க. அதுக்கான நேரம் வரும், தசாபதி வருதான்னு பார்த்துட்டு இப்ப தூக்கி வைங்க. கண்டிப்பா வீடோ இடமோ பூமியோ கண்டிப்பா நீங்க வாங்குவீங்க. அதுக்கான நேரம் கண்டிப்பா ஒரு இதை நம்ம எழுதியே கொடுத்துடலாம். யாருக்கு? மிதுன ராசிக்காரர்கள்.
இப்ப நீங்க செலவு தான் பண்ண போறீங்க. அது சுப செலவு நடக்க போகுது. வீடா, இடமா, பூமியா, வண்டியா, வாகனமா, இல்ல சொத்தா. ஒண்ணு இல்ல, அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்துல வில்லங்க இருக்குமே, அந்த சொத்துக்கு இப்ப அரசாங்கம் மூலமா நீங்க மூவ் பண்ணீங்கன்னா உங்க பக்கம் ரிசல்ட் கண்டிப்பா கிடைச்சிடும். ஏதோ ஒரு சொத்துல எனக்கு கேஸ் போயிட்டு இருக்குங்க, அரசாங்கம் மூலமா எனக்கு தீர்ப்பு வருமா? கண்டிப்பா இப்ப வரும். அதுக்கான நேரம் உங்களுக்கு நெருங்கிருச்சு. நல்ல சப்போர்ட்டா எல்லா கிரகமும் பக்காவா இருக்கு பாத்துக்குங்க. மிதன ராசியை பொறுத்தவரை நிறைய பேருக்கு காதல் திருமணம் சக்சஸ்ங்க. திடீர்னு திருமணம் நடக்குங்க. இந்த ஜனவரி மாசம் 17ல இருந்து பிப்ரவரி மாசம்க்குள்ள பாருங்க, நிறைய பேருக்கு திடீர் திருமணங்கள், காதல் திருமணங்கள், திடீர் திருமணங்கள், குழந்தை பாக்கியங்கள் எல்லாமே மிதன ராசியை பொறுத்தவரை பக்கவா இருக்கு. ஆனா ஒரு குழப்பம் வந்துதான் ஒரு நல்லது நடக்கும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 8ஆம் இடத்துல இருப்பதால் ஒரு குழப்பத்தை கொடுத்துதான் ஒரு நல்லதை கொடுப்பார். ஆனா கண்டிப்பா நல்லது நடக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புகள் விஷயம் அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க, தைரியமா எழுதுங்க. ரிசல்ட் செம்ம ரிசல்ட் சூப்பரா இருக்கும் பாத்துக்குங்க. அரசியல் அரசாங்கம் வெளியில வேலை கிடைக்கும் பாருங்க. நிறைய பேருக்கு அரசியல் எல்லாம் பயங்கரமான ஒரு நல்ல ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய கண்டிப்பா இருக்கும். நல்ல மைண்டை மட்டும் நல்லா யூஸ் பண்ணி கண்டிப்பா உள்ள போங்க. கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். வெளிநாட்டுல வேலை பார்க்குற அனைவருக்கும் சொல்றேன், எத்தனை பேருக்கு விசா பிரச்சனை இருக்கு? எத்தனை பேருக்கு விசா பிரச்சனை இருக்கு? எத்தனை பேருக்கு சொந்த குடியுரிமை நான் வாங்கணும், வெளிநாட்டுல வாங்கணும் ஆசை இருக்கு? அனைவரும் ட்ரை பண்ணிங்க. வெளிநாட்டுல படிக்கிறதுன்னு சொல்றேன், படிப்பு கல்வியில எத்தனை பேருக்கு அங்கே வேலை கிடைக்கணும்? அவங்களுக்கும் நல்ல காலம் பிறக்குது. ஒண்ணு கிடையாது, 8ஆம் இடத்துல நேரம் 2ஆம் இடத்துல எல்லா கிரகமும் பாக்குது. அதனால சொல்றேன், 8நாவே வெளிநாடு வெளியூர் தான். அதனால வெளிநாட்டுல உள்ளவங்க வெளியூர்ல உள்ளவங்க எல்லாத்துக்கும் வேலை உத்தியோகத்துல பயங்கரமா மாற்றம் வரும். தாய் தந்தையுடைய உடம்பு ஆரோக்கியத்துல இப்ப கொஞ்சம் செலவை கொடுக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. ஒரு மருத்துவ செலவோ விரைய செலவோ கண்டிப்பா கொடுக்கும். ஆனா பெருசா எதுவும் பாதிக்காது. மற்றபடி பார்த்தா உங்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள், குருபாவம் நல்லா இருந்தால் இந்த ஜென்ம குருவானது நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும். தொழில் நல்ல பயங்கரமான வெற்றி வரக்கூடிய அமைப்பு பக்காவா இருக்கும். அப்ப எதுவுமே ஒரு கெட்ட விஷயம் உங்களுக்கு இல்லை, நிறைய நல்ல விஷயங்கள் காத்திருக்கு பாத்துக்கணும். பூர்வீக சொத்து இதுல உள்ள பிரச்சனை வீங்கும். நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்குது. நிறைய ஒரு தரங்கள் இருக்கு. நிறைய பேருக்கு லாட்ரி அடிக்கணும், எனக்கு விழுகணும்னு ஆசை இருந்தால் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கிட்டு உங்களுடைய என்ன உங்க ஜாதகத்துல என்ன லக்கியான எண்ணுன்னு பாருங்க. உங்க ஜாதகத்துல அதை மூவ் பண்ணி கரெக்டா லாட்ரி போட்டீங்கன்னா கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்தை மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயமா இருக்கும். அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்குல நிறைய எத்தனை பேர் வேலை பாக்குறீங்க மிதனராசில, சூப்பரா இருக்கும். அடுத்து எத்தனை பேர் நகை கடை வச்சிருக்கீங்க, அவங்களுக்கு சூப்பரா இருக்கும். எத்தனை பேர் செல்போன் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கீங்க, அவங்க சூப்பரா இருக்கும். எத்தனை பேர் ஆட்டோ டிரைவரா இருக்கீங்க, அவங்களும் நல்லா இருக்கும். வண்டி வாகன டிரைவரா எத்தனை பேர் இருக்கீங்க, அவங்க நல்லா இருக்கும். அடுத்து மெயினா மருத்துவர்கள் யாரெல்லாம் இருக்கீங்க, அவங்களும் சூப்பரா இருக்கும். எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட வேலையில எத்தனை பேர் இருக்கீங்க, அவங்களுக்கான வெளிநாடு வெளியூர்ல நிறைய வாய்ப்பு கிடைக்கும் பாத்துக்கோங்க. எல்லாம் நல்ல ஒரு மாற்றம் வரும். கெமிக்கல் ஃபீல்ட்ல உள்ளவங்க நல்லா இருக்கும். கலை ஃபீல்டு இது எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க. அப்ப எந்த ஒரு கெட்டதும் உங்களுக்கு இல்லை, நிறைய பேருக்கு நல்லது இருக்கு. மெயினா உடம்பு ஆரோக்கியம், நிறைய பேர் மருத்துவ செலவுக்கும் இனிமே இருக்காது. நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டாலும் சரி, அது வீட்டு லோனா இல்ல தொழிலுக்காண்டி லோனா, எல்லா லோனும் சாங்ஷன் ஆகும் பாருங்க. நல்ல ஒரு மாற்றம். இந்த 4 கிரகத்தான் நல்லா இருக்கு. அப்ப இந்த 4 கிரகம் உங்க ஜாதகம் நல்லா இருக்கா நீங்க பாக்கணும். எதை பார்க்கணும்? சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இவங்க நல்லா இருந்துட்டாவே எல்லாமே உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். பார்த்துக்குங்க. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. இப்ப நட்சத்திர பலன் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் மிருகசீரத்துல பிறகு இதுலயுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையா குணமும் திறமையான குணமும் உங்கள்ட்ட நிறைய இருக்குங்க. இவங்கள மாதிரி யாரும் தைரியமா யோசிக்க முடியாது, தன்னம்பிக்கையா இருக்க முடியாது. பயங்கரமான டேலண்டா இருக்கணும். அந்த மிருகசீரத்துல பிறகு பயங்கரமா இருக்கும் பாத்துங்க. கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் பார்வேர்டு, எப்படி கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் பார்வேர்டு. எப்போதும் வேலை தொழில் உத்தியோகம் நிறைய ஆசை மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 2-3 மாசமா நிரந்தரமா நிம்மதி இல்லை. பொருளாதாரத்திலையும் வருமானத்திலையும் வேலையும் தொழிலையும் நிறைய கஷ்டத்தை அதிகமா பார்த்தது இந்த மிருகசீரிடம் தான். ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது இந்த மிருகசீரிடம் தான். இது பாருங்க, பிப்ரவரி மாசம் 13ஆம் தேதிக்குள்ள பாருங்க உங்க வாழ்க்கையில எல்லாமே வெற்றியா வருது பாருங்க. தொழில், வேலை, வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே பர்ஃபெக்ட் அமையும். சுப செலவு சுபகாரியம் கண்டிப்பா அமையும். நான் சொல்றது மிருகசீரிடத்தை பார்த்தா நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வருது. படிப்பு கல்வி நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், உத்தியோகம் நல்லா இருக்கும், எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரா வச்சு கொடுத்துருவாரு. அடுத்த திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க எப்போதுமே சரி, தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னைத்தானே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரே குணம் திருவாதிரை மட்டும்தாங்க. ஒரு 20 பேர் 30 பேர் வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி என்கிட்ட இருக்கியா, எது வந்தாலும் எந்த வேலையெல்லாம் என்கிட்ட கொடு, அந்த வேலையை என்னால முடிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும். எதிரியை எப்படி அடிச்சா வீழ்த்தணுங்கிற திறமை இருக்கும். திருவாதிரை பிறந்தவங்க பயப்பட மாட்டாங்க. கற்பனை தான், கலை தான், பயங்கரமான திறமையான குணங்கள் நிறைய இருக்கும். இப்ப பாருங்க, திருவாதிரை பிறந்தவங்க எல்லாமே யோகமா வருது பாருங்க. என்ன காரணம் சொல்லுங்க? உங்களுடைய நட்சத்திர அதிபதி சொந்த சாதத்துல பிறந்த, ஏதோ வீட்டுல சுபகாரியமோ சுப செலவோ
கொஞ்சம் பொருளாதார வருமான கஷ்டம் இருக்கும், ஆனா பெருசா பாதிப்பு வராது. வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, சுபகாரியம் பார்க்கறது, சுப செலவு பார்க்கறது, நல்ல ஒரு மாற்றம் வருது. வீடு, வண்டி, வாகனம் எல்லாமே சூப்பரா அமைச்சு எந்த காரியம் இருந்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும். நான் சொல்றது திருவாதிரை பிறந்தது. ஒரு சுப செலவு சுபகாரியம் கண்டிப்பா உண்டு. நல்ல விஷயம் தேடி வரும் பாத்து. அடுத்து புனர்பூச நட்சத்திரம். இது பொதுவாக ராமருக்கு உகந்த நட்சத்திரம். ஒரு பொறுமையான குணம் கொண்ட ஒரே நட்சத்திரம் இந்த புனர்பூச நட்சத்திரம் மட்டும்தான். குடும்பத்து மேல, ஃபேமிலி மேல நிறைய அக்கறை காட்டக்கூடிய ஒரே நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் மட்டும்தான். எல்லா கலைகளையுமே ரசிக்கக்கூடிய குணம் இந்த நட்சத்திரம் மட்டும்தான். ஆனா இதுக்கு முன்னாடி எல்லாமே தடங்களை பார்த்து, தாமதத்தை பார்த்து குழம்பி ஒரு குழப்பத்துக்கு போயிட்டாங்க. ஏன்னா இப்ப வக்ரமானார் பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா சொல்றேன், ஒரு 10-20 நாளுக்கு முன்னாடி பாருங்க, மருத்துவ செலவு, வரைய செலவு, ஒரு தடங்கள் இருக்கும். ஆனா இனிமே பெருசா அதுவும் பாதிக்காது. உங்களுக்கு வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறது, தொழில ஒரு மாற்றம் பார்க்கறது, அரசாங்க வேலை சார்ந்த விஷயம், ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, நகர வச்சிருக்கவங்க, வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், அடுத்து நிறைய பேர் மருத்துவர்கள், இவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் நல்ல ஒரு மாற்றம். இதுக்கெல்லாம் சூப்பரா இருக்கு. வரக்கூடிய 4 கிரக பயிற்சியால் மிதுன ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள காலமாகவே அமைகிறது.